ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 164வது நாமா திருப்பெயர் பவதாரண காரணாய நமஹா. பவத்தை கடக்க காரணமானவனுக்கு நமஸ்காரம். பவம்னு சொல்லி சொன்னால் சம்சார கடல் அப்படின்னு இங்கே அர்த்தம். தாரண அதை கடக்கிறதுக்கு காரணமாக இருப்பவர். பவங்கிற பேருக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பவன்னு பரமேஸ்வரனுக்கே ஒரு பேர் உண்டு. சம்சாரத்திலிருந்து தாண்டி வைக்கிறவரும் பரமேஸ்வரன் தான். அதனால் பவங்கிற பேர் அவருக்கும் இருக்கிறதா இருக்குது. தீர்த்த ரூபியாக பகவானுக்கு அஷ்டமூர்த்திகள் சொல்லப்படுறது. அதில் தீர்த்த ரூபியான சுவாமிக்கு பவன்னு பேர், அவர் பத்னிக்கு பவானின்னு பேர். இது ஆகமங்கள்லாம் கொண்டு போய் சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல பவதாரணம்னு சொல்லி சொன்னால் வற்றாத சம்சார கடல்னு அர்த்தம். இதை தாண்டி வைக்கிறவர். இந்த சம்சார கடலை கடக்கிறதுக்கு மர்க்கட மற்றும் மார்ஜால நியாயங்கள்னு 2 இருக்குது. எப்படின்னா பகவான்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கணும். அதில் மர்க்கட்ட நியாயம்னு சொல்லி சொன்னால் குரங்கு தன் தாயை பிடிச்சிக்குமா போல, குரங்கு குட்டி. இதில் என்ன ஆகும்னா சில நேரங்களில் அது கீழே தானாக விழுந்துடும். திருப்பி அதை எடுத்துக்கிறதுக்கு அது ரொம்ப யோசிக்குமா, சில நேரத்தில் எடுத்துக்காதுன்னு கூட சொல்லுவார்கள். அதனால் இந்த மர்க்கட்ட நியாயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதாவது தானாக போய் இது தாயை வலுவை பிடிச்சிக்கணும். ஆனால் மார்ஜால நியாயம்ங்கிறது ரொம்ப சுலபம். பூனை தன் குட்டியை தானே கவ்வி எடுத்துக்குமா போல. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு குழந்தை நடந்து போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய தாயினுடைய கையை பிடிச்சி நடந்துகிட்டே இருந்ததுன்னா அப்பப்போ கீழே விழும். இது மர்க்கட்ட நியாயம் போல. ஆனால் மார்ஜால நியாயம்னு அந்த தாயே இந்த குழந்தையை பிடிச்சுனுட்டா கீழே விழவே விழாது. அந்த மாதிரி நாம் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணுறதுக்கு முடியாதவர்கள். நீ தான் என்ன கரையேத்தனம்ங்கிற பிரார்த்தனையும் சரணாகதியும் முக்கியமானதுங்கிறது இங்கே சொல்லப்படுறதா இருக்கிறதுனால இந்த அப்படி சரணாகதி அடைந்தவர்களை கரையேற்றக்கூடிய ஒரு கப்பல் போன்று இருப்பவர் பகவான். அப்படிங்கிறதுனால பவசாகர தாரணன், இதையே பவசாகரம்னு சொல்கிறது உண்டு நிறைய இடங்களில். அதனால் சம்சாரம்ங்கிற கடலை கடக்குவதற்கு காரணமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.